இன்று அவர் செய்த வேலைகள் சிலவை பார்க்க போறோம். அதில் அவர் செய்த வேலைகள் அனைத்தும் சிறந்தவை. அதில் சில முக்கியமானவை இன்று நான் சொல்ல போகின்றேன். கல்வி புரட்சி. அவர் காலத்தில் ஆயிரக்கணக்கான கல்விகளை அரசு பள்ளி கல்விகளை கட்டியுள்ளார். அது மட்டுமின்றி ஏழைகளுக்கு கல்வி வாய்ப்பை கொடுத்துள்ளார். அது மட்டுமின்றி மத்திய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். இந்த திட்டத்தை கொண்டு வந்ததற்கான காரணம் என்னவென்றால், ஏழைகள் மற்றும் சிறுவர்கள் கூலி வேலைக்கு சென்று சம்பாதித்து தன் பசியை போக்கிக் கொண்டனர். அதனால் அவர்கள் பள்ளிக்கு செல்லவில்லை. பள்ளிக்கு சென்றால் ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று எண்ணியதால் அவர்கள் கூலி வேலைக்கு சென்றனர். ஆனால் காமராஜர் அவர்கள் பள்ளிக்கும் செல்ல வேண்டும், தனது பசியை போக்கிக் கொள்ளவும் வேண்டும் என்பதற்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்தார். இதனால் பல ஏழை குழந்தைகளும் மற்றும் சிறுவர்களும் சிறுமிகளும் சென்றனர். நான் இன்று பேசுகின்றேன் என்றால் அதற்கு முக்கியமான காரணம் காமராஜர். ஏனென்றால் அவர் பெண் குழந்தைகளும் படிக்க வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். அதனால் பல பெண் குழந்தைகள் படித்து தனது குடும்பத்தையும் தனது சமுதாயத்தையும் பெருமையுடையதாக ஆக்கினார். அடுத்ததாக அவர் மக்களுக்காக சேவை செய்யும் அரசியல். அவர் வாழ்நாள் முழுவதும் ஒரு விடாமல் சேவை செய்தார். அவர் அரசியலை விட்டு சென்ற பின்பு ஒரு காலம் வாங்கவில்லை. அதனால்தான் அவர் வாழ்க்கை ஒரு சேவை வாழ்க்கையாகவும் உண்மையான வாழ்க்கையாகவும் இருந்தது. அதனால்தான் இன்று மக்கள் அவரை இன்றும் நினைத்து கொண்டிருக்கின்றனர். அதனால்தான் இன்று அவரை சிறப்பித்துக் கொண்டிருப்பதற்காக நம் பள்ளியில் இன்று இப்படி ஒரு விழா நடத்துகின்றனர். அதற்காக நம் பள்ளியை நாம் முக்கியமாக நன்றியை கூற வேண்டும். நன்றி. அது மட்டும் இன்று